பல்ல எடுத்த ஒரு இடத்துலையோ அல்லது பல்லு இல்லாத ஒரு இடத்துலையோ செயற்கையாக நம்ம ஒரு பல்லு வைக்கணும் அப்படின்னா சும்மா அந்த இடத்துல அந்த ஈறு மேலே நம்ம அந்த பல்லு வைக்க முடியாதுங்க. அப்படி வச்சா அந்த பல்லு நிற்காது. நம்ம சொந்த பல்லே ஒரு வேர் இருக்குங்க. அந்த வேர் வந்து அந்த ஊன் எலும்புக்குள்ளே இருக்குங்க. அந்த வேரோட சப்போர்ட்டில் தான் நம்ம பல்லே நிற்கிது. அதே மாதிரி நம்ம செயற்கையாக ஒரு பல்லு வைக்கணும் அப்படின்னா அதை சும்மா அந்த இடத்துல வைக்க முடியாது. அதுவும் ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் தான் நிற்குங்க. இந்த சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம பல்லு கெட்டுற முறையை 3ஆக பிரிக்கலாங்க. அது என்னலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முறை என்னென்னா, தாடையில் ஒரு பிளேட் வைப்போங்க. அந்த பிளேட்டோட சப்போர்ட்டில் ஒரு பல்லு வைப்போங்க. இதுதான் ஃபஸ்ட்டு முறை. ரெண்டாவது முறை என்னென்னா, பக்கத்தில் உள்ள சொந்த பல், அதாவது நேச்சுரல் டூத்தோட சப்போர்ட்டில் நம்ம பல்லு வைக்கிறதுங்க. மூணாவது வந்து செயற்கையாக ஒரு வேர் வச்சு, அதாவது டென்டல் இம்ப்ளான்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம பல்லு வைக்கிறதுங்க. இந்த 3 பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பல்லு செட் ஆகுங்கிற ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளேட்டோட சப்போர்ட்டில் வைக்கிற பல்லுக்கு வந்து நாங்கள் பல் செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல் செட்டு எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த பல் செட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பல் செட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாஸ்டிக் பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தாடையில் போய் சீட்டாகி உட்காந்துக்குங்க, ஃபிட்டாகி உட்காந்துக்கும். அந்த பிளேட்டோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 2-3 கம்பிகள் இருக்கும். இந்த கம்பிகள் எதுக்கு அப்படின்னா, நம்ம வாயில் 1-2 பல் மிச்சமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பல்லு எந்த பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பல்லை வந்து இது கிளிப்பு மாதிரி போய் பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு இருக்கனால இந்த பிளேட் என்ன செய்யாதுன்னா ஷேக் ஆகாது, நகராது. அதாவது ரொம்ப நகராது, கலந்து வெளியும் வராது. இந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம வந்து எங்கெல்லாம் பல் வைக்கணுமோ அந்த பல்லை வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பல் செட் நம்ம வைக்கிறனால நம்மளுக்கு என்ன பெரிய ப்ளஸ் எப்படின்னா, இது ரொம்ப சீப்புங்க. மிச்ச மெத்தடில் நம்ம பல் வைக்கணும் அப்படின்னா நிறைய காசு ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் டெக்னிக்கலாக நிறைய மேட்ரு இல்லை. ஒரு அளவு மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். பல் செட்டு செய்கிறவங்க யாருனாலும் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் டென்டிஸ்ட்டை வராமலே இந்த பல் செட்டு வச்சுருக்காங்க. நீங்களும் அப்படி யாராவது பல் செய்கிறவங்க இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் டென்டிஸ்ட்டை பார்த்து வச்சிங்க அப்படின்னா அவங்க நல்லா கடிமானம் எல்லாம் செக் பண்ணி வைப்பாங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல் செட்டு வந்து வாய்க்குள்ளே இருக்குது. அதாவது இந்த பிளேட் வந்து வாய்க்குள்ளே இருக்கிறனால நீங்கள் சூடாக ஏதாவது காஃபியோ டீயோ குடிச்சிங்க அப்படின்னா அந்த தாடையில் போய் இந்த சூடு தன்மை படாதனால நீங்கள் என்ன குடித்தாலும் குடித்த ஃபீலிங்கே இருக்காது. சரிங்களா? அதுதான் இதில் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்று 1-2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வாய்க்குள்ளே இருக்குது ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 1-2 பேர் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கலத்தி தூரையே வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் இதை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அதோட முக்கியம் வந்து இதை நம்ம ஃபிக்ஸடாக வாய்க்குள்ளே வைக்க முடியாது. ஏன்னா அந்த பிளேட்டு நம்மளுக்கு வாயுவிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்னா ஒரு சின்ன புண்ணு வர வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, இதை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ண தான் செய்யணுங்க. அப்படி நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல், அதாவது 2 நாள் நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் கூட உங்கள் பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. அவ்வளோத்துக்கு ஸ்மெல் வரும். ஸோ இந்த பல் செட்டை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. இதை நீங்கள் தனியாக வெளியே எதைங்கேயா வச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன எச்சி ஸ்மெல், அதாவது நம்ம இது எச்சில் வாய்க்குள்ளே இருக்கனால இது எச்சி ஸ்மெல் லைட்டாக அடிக்கும் பார்த்தீங்களா? நாயெல்லாம் தூக்கிட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. நாய், பூனை அல்லது காக்கா கூட தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை கலத்தி வெளியே வைக்கச்சில் சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணும். இதெல்லாம் இதோட பிரச்சனைகள். ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூஸ் பண்ணலன்னு சொல்ல, நிறைய பேர் இதை கடித்து சாப்பிட தான் செய்கிறாங்க. வேறு இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் கடிக்கச்சில் இந்த பல்லு லேசாக ஷேக் ஆகுங்க. ஏன்னா இந்த கிளிப்பில் தான் நிற்குது. இந்த கிளிப்பு வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்காது. பல்லோட சின்ன ஒரு லாக் மாதிரி தான் பிடிச்சிருக்கும். நீங்கள் கடிக்கச்சில் இந்த லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இது ஃபிக்ஸடாக நம்மளுக்கு என்ன செய்ய வைக்க மாட்டோம் பார்த்தீங்களா? அதனால் இது கண்டிப்பாக ஒரு சின்ன மூவ்மெண்ட்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பல் செட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக இது வந்து எவ்வளோனா ஒரு பல்லு வைக்கிறதுக்கு உங்களுக்கு 500 அவ்வளோதான் சார்ஜ். சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த மெத்தடு. அடுத்த மெத்தடை பார்ப்போம். இந்த மெத்தடில் நம்ம பல்லு வைக்கிறது தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பல்லை வைக்கிறதுக்காக தேவையில்லாமல் நல்ல பல் 2 பல்லை நம்ம தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணுவோம். இப்படி டேமேஜ் பண்ணி நம்ம பல்லை வைக்கிறனால இதை தான் நான் ஒஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பல்லை நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பல் இல்லாத இடத்துக்கு
முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல் வந்து நல்ல முழு பல்லாக இருக்குங்க. இந்த பல்லை வந்து நம்ம வந்து நல்லாவே சின்னதாக தேய்ச்சிருவோங்க. இந்த தேய்ச்ச பல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்லு மேலே 2 மூடி வருங்க. அந்த மூடியோட பிடியோட இந்த பல்லை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி தான் இருக்கும் இந்த பல்லு. பல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து இப்படி தான் இருக்கும் பல்லு. இந்த பார்த்திங்களா, இந்த பல்லில் 2 ஹோல் இருக்கா, இந்த ஹோல்லாம் தேய்ச்ச பல்லு மேலே போய் கரெக்டாக சீட்டாகி உட்காந்துக்கும். அதோட சப்போர்ட்லேயே பல்லு வந்துடும். இது பேர் டென்டல் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 2 பல்லும் உங்களுக்கு தூண் மாதிரி செயல்படும். அதுக்கு மேலே நம்ம பல்லை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா பல் இல்லாததுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல்லை என்ன செய்வோம்னா சின்னதாக்கிடுவோம். இப்படி சின்னதாக சொல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குமா, அதுக்கு மேலே ஒரு மூடி செஞ்சு அதுக்கு மேலே நம்ம இப்படி வச்சுருவோம். சரிங்களா, இதுதான் 2வது மெத்தட். இதில் வந்து பெரிய பிரச்சனையே என்னென்னா, இந்த 2 பல்லில் ஏதாவது ஒரு பல் வீக் ஆகிட்டாலும் இந்த பல் செட்டு கலந்து விழுந்துருங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 தான் தூண் மாதிரி செயல்படுதுன்னு சொன்னேன். இந்த பல் இதில் தான் வச்சுருக்கோம். இந்த பல் எந்தோட சப்போர்ட்டில் நிற்குது, இந்த 2 பல்லோட சப்போர்ட்டில் தான் நிற்குது. இந்த 2 பல்லை ஏதாவது ஒரு பல் ஆடிட்டாவோ அல்லது சொத்தை வந்துட்டாலோ நம்ம இந்த பல் செட்டு மொத்தத்தையும் கலத்த வேண்டியது இருக்கும். ஆனால் என்னதுன்னா, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் இது உழைக்குங்க. இது உழைப்பு அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம நேச்சுரல் டீத்தை நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறத டென்டிஸ்டோட எத்திக்ஸு. பட் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. சரிங்களா, ஓகே, இது இருக்கட்டும். வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் டூத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேச்சுரல் டூத்துக்கு தேவையில்லாமல் ரூட் கனால் வேறு பண்ணி அதுக்கு மேலே இந்த பல்லை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரூட் கனால் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, 1-2 பேருக்கு நம்ம இந்த மாதிரி பல் வச்ச உடனே ஒரு 10-15 நாளைக்கு சம்டைம்ஸ் கூச்சம் இருக்குங்க. இந்த கூச்சம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பல்லுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூட் கனால் பண்ணிடுறாங்க. அந்த பல்லை ரூட் கனால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பல்லுக்கு உயிர் இல்லை. ரூட் கனாலை பற்றி நான் ஒரு வீடியோ சூப்பராக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். இந்த ரூட் கனால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பல்லுக்கு உயிர் இல்லாதனால இந்த பல்லு கூசவே கூசாது. இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த ரூட் கனால் பண்ணனால இந்த பல்லோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. நீங்கள் இந்த கேப் போட்டிருந்தா கூட உள்ளே இருக்கிற பல்லோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் ரூட் கனால் பண்ணாமல் இந்த பல் செட்டை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதோட லைஃப்பும் ஜாஸ்தி. ஆனால் நிறைய பேருக்கு, அதாவது ஒரு 20% பீப்புளுக்கு என்ன செய்யும், கூசும். இந்த 20% பீப்புளுக்கு கூசுறதுக்கு பயந்து நிறைய டாக்டர்ஸ் ரூட் கனால் பண்ணிடுறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய டாக்டர்ஸ் உண்மையில் பேஷண்ட்டுக்கு வந்து டியூ டேட்டே ஆகிருக்காதுங்க. ஆனால் டியூ டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அல்லது 3 நாளைக்கு முன்னாடியே பேஷண்ட்டை வர சொல்லிடுவாங்க. வர சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பெயினை வந்து ஸ்டிமுலஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது மெடிசன் கொடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பெயினை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரெக்னென்சி பெயினை இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி இனிஷியேட் பண்ண சொல்ல சில நேரம் குழந்தை வராதுங்க. அப்படி குழந்தை வராமல் இருக்குன்னா அவங்கள டியூ டேட் வரை வெயிட் பண்ண விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக வருவாங்க. வெளியே வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் பெயின் வர வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், பெயினே வரலை, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் குழந்தைக்கு வந்து என்ன ஆயிரும்னா, குழந்தை தண்ணி குடிச்சிரும் அல்லது குழந்தை கக்கா போயிடும் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் சொல்லுவாங்க. உண்மையிலே அதெல்லாம் எதுவுமே ஆயிருக்காது. ஆனால் இப்படிலாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா சர்ஜரி பண்ணி விட்ருவாங்க. அதாவது C-செக்ஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருவாங்க. இது வந்து உண்மையில் அவங்களுக்கு டியூ டேட் வேறு வெயிட் பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு டியூ டேட்டே ஆயிருக்காது. அவங்களுக்கு வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்களே இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கே பெயின் வரலன்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க பெயின் வரலன்னு சொல்லி அவங்களே இதாயிரும் அதாயிரம்னு பயங்காட்டி உண்மையிலே எதுவும் ஆயிருக்காது. அவங்களே பயங்காட்டி சிசேரியன் பண்ணி விட்ருவாங்க. இதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் கூச்சமே வந்திருக்காது. கூச்சம் வர சான்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் இந்த பல்லு 2லையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரூட் கனால் பண்ணி விட்ருவாங்க. அப்படி ரூட் கனால் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பல்லோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். நம்ம இதுக்கு மேலே நம்ம இந்த கேப்பை போட்டால் கூட இந்த பல்லு போனது தான். சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பல்லு வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை போகிறீங்க அப்படின்னா அவங்க இதை ரூட் கனால் பண்ணிவிட்டு தான் கேப் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஓகே சொல்லாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு கூச்சம் வரும் அப்படின்னு அவங்க பயங்காட்டினாலும் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த மெத்தடில் பல்லு வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஆனால் சில கண்டிஷனில் இந்த மெத்தட் தான் நான் பெஸ்ட்டு மெத்தட்னு சொல்லுவேன். அது ஏன்னு இந்த வீடியோட கடைசியை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்துருவோம்.
ஆக்சுவலாக நம்ம பல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பல்ல வந்து வேர் பகுதின்னு ஒரு பகுதி இருக்குங்க. இந்த வேர் பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னா, ஊன் எலும்புக்குள்ளே இருக்குங்க. அந்த ஊன் எலும்பில் இருக்கிற வேரோட சப்போர்ட்டில் தான் அந்த மேலே பல்லே நிற்கிதுங்க. அதே மாதிரி தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ட் மெத்தட்லேயும் நம்ம செயற்கையாக ஒரு வேர் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஊன் எலும்புக்குள்ளே வச்சுருவோங்க. அந்த ஊன் எலும்புக்குள்ளே இருக்கிற செயற்கை வேரோட சப்போர்ட்டில் நம்ம மேலே பல் வைப்போங்க. இதுதான் டென்டல் இம்ப்ளான்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடில் நம்ம வைக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயற்கை வேர், இது வந்து என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்போம் அப்படின்னா, டைட்டானியம்ங்கிற மெட்டீரியலில் பண்ணியிருப்போம். வேறு ஏதாவது மெட்டீரியல் அலுமினியமோ அல்லது இரும்போ அல்லது ஸ்டீலோ நம்ம அந்த எலும்புக்குள்ளே வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அது உடம்பும் ஒத்துக்காதுங்க, ரொம்ப வலிக்கவும் செய்யும். ஆனால் இந்த டைட்டானியம் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாடியோட நல்லா பொருந்திக்குங்க. பொதுவாக இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கை காலெலாம் உடஞ்சிட்டுனா பிளேட்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிளேட் கொடுப்போம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிளேட் வந்து இந்த டைட்டானியம் மெட்டீரியல் தான் வைப்பாங்க. இதை நம்ம எலும்புக்குள்ளே வச்சாலும் அது எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காது, பாடியோட நல்லா ஒத்து போய்க்குங்க. இந்த மெட்டீரியலை தான் நம்ம செயற்கை வேரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அது பாட்டுக்கு அந்த எலும்புக்குள்ளே இருக்குங்க. வேறு அந்த நம்ம கொடுக்குற செயற்கை வேரில் வந்து 2-3 த்ரெட்ஸ் இருக்குங்க. த்ரெட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஸ்க்ரூலலாம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 2-3 மரம் இருக்கும். ஏன்னா அதான் என்ன செய்யும், சோத்தோட ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த செயற்கை வேர்லேயும் 2-3 த்ரெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த எலும்போட நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குதுங்க. இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்ச உடனே ஒரு 2-3 நாள் கழித்து அதுக்கு மேலே நம்ம பல்லு கொடுத்துருவோங்க. இப்படி வைக்கிற மெத்தட் தான் டென்டல் இம்ப்ளான்ட் மெத்தட்னு சொல்லுவோம். இப்படி வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். ஏன்னா இந்த டைட்டானியம்ங்கிற மெட்டீரியல் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்காது, அது ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல். வேறு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது அது செயற்கை வேரா அதாவது இம்ப்ளான்ட் மாதிரி டிசைன் பண்ணதுக்கு அதுக்கு தனியாக ஒரு சார்ஜ் ஆகுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து டென்டிஸ்ட் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் நிறைய மிஷின்ஸ் தேவைப்படுது. அதாவது நார்மலாக ஒரு டென்டல் கிளினிக்கில் அது இருக்காது, ஆனால் ஸ்பெஷலைஸ்டாக அந்த டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணுற கிளினிக்கில் உங்களுக்கு அது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு தான் நம்ம அந்த உள்ள ட்ரில் போட்டு அந்த இம்ப்ளான்ட்டை ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த மிஷின்ஸ்லாம் ரொம்ப காசுக்குன்ன பொருளாக இருக்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இம்ப்ளான்ட் பண்ணதுக்குன்னே நாங்கள் தனியாக கோர்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. பொதுவாக எல்லோரும் இந்த இம்ப்ளான்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம காலேஜில் வந்து இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டை வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வெளியே ஒரு கோர்ஸ் போய் தான் படிக்கணுங்க. அந்த கோர்ஸோட ஃபீஸும் அதிகமாக இருக்கிறனால இந்த டென்டல் இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். ஆனால் நீங்கள் லாங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டென்டல் இம்ப்ளான்ட் தான் உங்களுக்கு சீப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அந்த இதுக்கு முந்தின மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் நீங்கள் பல்லு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டியும் வராது, கேரண்டியும் வராது. சம்டைம்ஸ் பல்லுக்கு வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை எதில் வரும் அப்படின்னா, அந்த பல் செட்டை தாங்கி இருக்கிற உள்ளே இருக்கிற பல்லில் பிரச்சனை வருங்க. அப்படி பிரச்சனை வர சொல்ல உங்களுக்கு வந்து இந்த கேரண்டிலாம் கிளைமே ஆகாது. ஆனால் இந்த டென்டல் இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ண சொல்ல ஃபுல்லாகவே டென்டிஸ்ட் தான் வேரும் வைக்காரு, அதுக்கு மேலே பல்லும் வைக்கிறனால ஃபுல்லாகவே டென்டிஸ்ட்டோட பொறுப்புங்க. உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனியில் 10 வருஷம் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு வாரண்டி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த டாக்டரை போய் பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணி ஃப்ரீயாகவே அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கிறதே என்ன மெத்தடு சீப்பஸ்ட் மெத்தட் லாங் டைமாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குங்க. அதாவது என்ன பண்ணுவோம்னா, அந்த போனில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளே தான் இந்த இம்ப்ளான்ட்டை வைப்போம். இப்படி இம்ப்ளான்ட்டை வைக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். அடுத்து 2-3 நாளைக்கு லேசாக பெயின் இருக்கும். கண்டிப்பாக பண்ண சொல்ல உங்களுக்கு பெயினே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து தான் இதை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணி முடித்து 2-3 நாள் இந்த பல்லு எடுத்தால் உங்களுக்கு பெயின் இருக்கும்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு பெயின் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம பல் வைக்கிறதுனால நம்ம நல்லாவே சவைச்சு சாப்பிட முடியுங்க. நம்ம சொந்த பல் மாதிரியே ஃபீல் ஆகும். வேறு என்னது மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, நம்ம பக்கத்து பல்ல எதையும் டேமேஜும் பண்ணலை, நம்ம அடிக்கடி கலத்தி மாட்ட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. இந்த 3 மெத்தடில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் டென்டல் இம்ப்ளான்ட் தாங்க சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் எங்களுக்கு அதிகமான காசு கிடைக்கும், எங்களுக்கு லாபம் அதிகம். அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகமாக காசு கிடைச்சாலுமே உண்மையில் அதுதான் நல்ல மெத்தட். ஏன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஃபுல் வாரண்ட்டி உங்களுக்கு நிறையா டென்டிஸ்ட் கொடுத்துருவாங்க. வேறு பக்கத்து பல்ல நம்ம எதையுமே டேமேஜ் பண்ண போகிறது இல்லைங்க. உண்மையிலே நம்ம வேர் இருந்த இடத்துல செயற்கையாக ஒரு வேர் வைக்கும். இதுதான் உண்மையிலே நம்ம அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான அர்த்தமே. அதனால் நம்ம வந்து டென்டல் இம்ப்ளான்ட் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலத்தி மாற்ற பல் செட் தாங்க யூஸ் பண்ணணும்.
நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த தேய்ச்சி போடுற டென்டல் பிரிட்ஜ் மெத்தடை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் என்னோட கடைசி நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸு. ஆனால் சில சமயங்களில் இந்த டென்டல் பிரிட்ஜ் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தடாக ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தேய்ச்சி போடுற வேண்டிய 2 பல் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியும் பின்னாடியும் தேய்ச்சி தானே அந்த பல்லை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அந்த 2 பல்ல ஏற்கனவே உங்களுக்கு சொத்தை இருக்குது, அந்த 2 பல்ல ஏதாவது ஒரு பல்ல ரூட் கனால் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படினாலும் அந்த 2 பல்லுக்குமே கவர் போட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. அந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்க சொல்ல நீங்கள் வந்து 3 பல்லாக சேர்த்து வைக்கிறதாங்க நல்லது. இம்ப்ளான்ட் போட்டால் தேவையில்லாமல் உள்ள ட்ரில் போட்டு வைக்கிறோம். ஏற்கனவே இதில் ஒரு கவர் தேவைப்படுது, அதுலேயும் ஒரு கவர் தேவைப்படுது. அதோடு சேர்த்து இந்த பல்லையும் நம்ம சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணால் அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனால் உங்களுக்கு இந்த 2 பல்லுமே சொத்தை இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் பல்லை நீங்களே கெடுக்குறீங்க அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது பல்லு வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிற அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.